செம்மறி பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே பலியான செம்மறி பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. ஆம் தகப்பனே சுவாமி, இதோ சந்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரே, நாங்கள் இன்று பிறந்ததின் நோக்கத்தின் நிமித்தம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதற்காக தகப்பனே, நீர் எங்களுக்காக நாங்கள் செய்த உமக்கு துக்கப்படுகின்ற காரியத்துக்காக, துயரப்படுகின்ற காரியத்துக்காக, வெட்கப்படுகின்ற காரியத்துக்காக, வேதனைப்படுகின்ற காரியத்துக்காக நீர் எங்களுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சிலுவையிலே மறைத்து தகப்பனே, உமது ரத்தத்தை கொண்டு சிந்தி எங்களை கழுவினதற்காக உமக்கு கொடா கொடி சொல்கிறோம் தகப்பனே. இதோ சாமி, இன்றைய நாளில் ஆண்டவரே, உலகம் முழுவதும் தகப்பனே உம்மை அறியாதவர்கள அறிந்து கொள்ள புனித வெள்ளி என்று தெரிந்து கொள்கிறார்களே தகப்பனே, அதற்காக நன்றி சுவாமி. தகப்பனே, இது 6ஆம் வார்த்தையை பேச இந்த பாவியை, பாவியிலும் பாவியை, குப்பையிலும் குப்பைக்கு கூட தகுதியில்லாதவனை என்னை எடுத்து 4ஆவது வார்த்தை பேச வைத்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. பேசும், நீர் பேசும் தகப்பனே. தகப்பனே, என்னை மறைத்து நீர் பேசும் ஆண்டவரே. உம்மை நம்பி வந்திருக்கின்ற அடியார்கள் எல்லாம் கேட்டு அவர்கள் ஆண்டவரே மனம் திரும்பி அவர்கள் புத்துணர்ச்சியோடு வீடு செல்ல, இல்லம் செல்ல நீர் கிருபை செய்யப்பட்ட கை கொடாங்க ஆற்றல் தேற்று மலப்படுத்தின இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு நாம எதற்காக வந்திருக்கிறோம்? பேசணும், பேசாமலே இருக்கக்கூடாது, பேசணும். பேசினா தான் உங்களுக்குள்ள தப்பா ரைட்டோ அது தேவ சமூகத்தில் பேசினா தான் இது தப்புன்னா அதை திருத்திக் கொள்ள முடியும், ரைட்டுன்னா அதை நம்ம மென்மேலும் அதிகரிக்க முடியும். அதனால இன்னைக்கு நம்ம எதற்காக வந்திருக்கிறோம் என்றால், நம்மளுடைய தேவனை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்த அல்ல, தேவனை நினைத்து அவர் பாடுகளை நினைத்து அவர் என்னவெல்லாம் நமக்காக பாடுகளை அனுபவித்தார், அவர் எதையும் மன்னிக்க சொன்னார், எதையும் மறக்க சொன்னார், யாரை நம்ப சொன்னார், யாரை கைவிடப்பட சொன்னார், இந்த காரியத்துக்காக நினைக்கத்தான் நாம் இன்று கூடியிருக்கிறோம். இந்த 6ஆம் வார்த்தையிலே முடிந்தது. என்ன முடிந்தது? தேவன் எதற்காக என்ன முடிந்ததுன்னு சொல்றார்? தேவன் அனுப்பினாரு, போ மகனே போய், நான் உனக்கு சக்தி வல்லமையை எல்லாம் கொடுத்துருக்கிறேன், யார் உன்னை அடித்தாலும் உதைத்தாலும் உனக்கு வலிக்காது, அதனால நீ அவங்க என்ன சொன்னாலும் நீ சரின்னு கேட்டுட்டு நீ போய் ஒரு ரத்தத்தை சிந்தி கழுவி அவன் பார்க்கல மன்னிச்சிரு அப்படின்னு கொடுத்தாரா? இல்லை. தகப்பன் தேவன் ஏசப்பாவுக்கு சர்வ வல்ல அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்த போது கூட அவர் பிடிக்க அவர் சிலுவையிலே அறையப்பட்ட நேரத்தில் கூட ஒரு செகண்ட் ஒரு தூதரை கட்டி எடுத்தால் 12,000 பேர்த்த கொள்ள முடியும். அந்த அளவுக்கு ஒரு தூதருக்கு வல்லமை இருக்குது. அந்த தூதரை வைத்து தேவன் ஏசப்பா அதை செய்ய வரல. அவர் மரிக்கும் தருவாயில் கூட அநேகர் கூடி நின்னார்கள். எல்லாருமே ஒரு இறந்தவர் வீட்டுக்கு சென்றிருப்பீங்க நினைக்கிறேன். இறந்தவர் வீட்டுக்கு போய் சென்றதுமே முதல்ல என்ன கேட்பீங்க? இதுக்கு வார்த்தை நீங்க சொல்லியே ஆகணும். இறந்தவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன வார்த்தை நீங்க கேட்டிருப்பீங்க? சொல்லுங்க. இறந்து போயிட்டாரு, யார்கிட்ட என்ன விசாரிச்சிருப்பீங்க? எப்படி இருந்தாரு? சரி சரி, மெயினான பாயிண்ட். சரி, அவ்வளோதானா? அவ்வளோதானா? கடைசி வார்த்தை அவர் என்ன சொன்னார்? ஏதாவது சொன்னாரா? ஏதாவது சொல்லிட்டு போனாரா? உங்கள்கிட்ட கடைசியாக என்ன பேசினாரு இப்படின்னு கேட்டிருப்பீங்களா? கேட்டிருக்க மாட்டீங்களா?
கேட்டிருப்பீங்கல்ல? சொல்லுங்கம்மா. சொத்து இருக்குது, பத்து இருக்குது, நகை நட்டு இருக்குது, இதையெல்லாம் ஒரு மறைமுகமா ரகசியமா வச்சுக்கிட்டு பலாவந்தமா எல்லாத்துக்கு முன்னாடி ஒருக்கா சொல்லிட்டு போனாரு, கடைசியா என்ன பேசினாரு, என்ன சொன்னாரு, இதைத்தான் நாம கேட்போம். அதே மாதிரிதான் ஏசப்பாவை சிலுவையில அரைஞ்சிட்டு அங்க இருந்த சேவகர்கள்லாம், சேவர்களுடைய அதிபதிகள்லாம் ஓடி போகல, அவருடைய வார்த்தை கேட்கறதுக்காக தாகத்தோடு அவர் என்ன பேசுறார் என்றது கேட்டாங்க. அதே போல நாமளும் நீங்களும் இன்னைக்கு கூடி வந்து அவங்க என்ன சொல்ல போறாங்க, தேவன் நமக்கு என்ன இன்னைக்கு கொடுக்க போறாங்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. இதற்கு தேவன் நிச்சயமாக பலன் கொடுப்பார். இப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக பூமிக்கு வந்தாரோ அந்த வேலையெல்லாம் முடித்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எதற்காக வந்தார்? தமது பாவத்தை எல்லாம் மன்னித்து ரட்சிப்பு என்னும் வேலையை செய்து முடித்தார். ஏசப்பா என்னன்னாரு, பாவம் பண்ணுங்க எல்லாம் கூட்டு வந்து ரட்சிக்க வைக்கப்பட்டார், அதோடைய வேலையை முடிச்சாரு. ரெண்டாவது, நீ பாவப்பட்டவங்களை எல்லாம் மன்னிச்சு ரட்சிப்புகள் உண்டாகி பரலோகத்துக்கு வரும்படி அனுப்பினாரு அப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்து பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்காக வந்தாரு. அதையும் செய்து முடிச்சாரு. செய்து முடிச்சாரா இல்லையா? சொல்லுங்க. பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிச்சாரா இல்லையா? முடிச்சாரு. 153வது பக்கம் யோவான் 17:14 வாசிங்க. 153வது பக்கம் யோவான் 17:4 வாசிக்க. நிச்சயமா வாசிக்கணும், வாசிக்காம இருக்கக்கூடாது. பூமியிலே நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். 17:4. ஆமா, பூமியில எதுக்கு அனுப்பிச்சாரு? ஏசப்பா வந்து அனுப்பிச்சு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி பூமியில அனுப்பிச்சிருக்கிறாரு. அதையெல்லாம் செய்து முடிக்கிறது தான் ஏசப்பாவுடைய வேலை. அதை செய்தாரா, விட்டுட்டு போனாரா? செய்தார்ல. ரெண்டாவது, இதற்காகத்தான் இதை ஏசப்பா வந்து தேவன் அனுப்பினதை செய்து முடிச்சிட்டாரு. நாம ஏதாவது செஞ்சிருக்கிறோமா? ஏசப்பாக்காக ஏதாவது செஞ்சிருக்கிறோமா? அதையும் இல்லை, நிதானிச்சுக்குங்க. சொல்ல வேண்டாம், நிதானிச்சுக்குங்க. இந்த 40 நாள் நாம் கடைபிடிக்கிறோம். இந்த 40 நாளில் நாம் யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி செஞ்சோமா? எதிர்பாராத உதவி, எதிர்பார்த்த உதவி இல்லை, எதிர்பாராத உதவி செஞ்சிருக்கிறோமா? அதுதான் கர்த்தருக்கு பிரியமான உபவாசம். உபவாசம்னா எல்லாரும் என்ன தெரியுமா நினைச்சுக்கிறாங்க? பட்டினியா கிடக்கிறது, பட்டினியா கிடந்த தேவனை துதிக்கிறது. அது முக்கியமான, அது ஒரு தன்னுடைய வருத்திக்கு உபவாசம் பண்றது. உண்மையான உபவாசம், தேவனுக்கு பிரியமான உபவாசம் என்னன்னா, தான் சாப்பிட்றத பிறருக்கு கொடுக்கணும், தன்னிடம் இருக்கிறத பிறருக்கு கொடுக்கணும். அதுதான் உண்மையான உபவாசம்னு சொல்லி ஏசாயாவில் சொல்லி இருக்குது. இதை செய்திருக்கிறோமானா, நான் செய்திருக்கிறேன். தேவன் செய்ய அது நமக்கு ஆயத்தப்படுத்துவார். அதை நாம செஞ்சிருக்கிறோம். நான் செஞ்சிருக்கிறேன், எனக்கு அந்த நேரத்தை தருவாய் கொடுத்தாரு, செஞ்சிருக்கிறேன். இதே போல தருவாய் நேரத்தை உங்களுக்கு கொடுப்பாரு, நீங்களும் செய்வீங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 304 பக்கம் 7 வாசிங்க. கர்த்தர் வந்து ஒரே தரமாய் மரித்தார். எதற்காக மரித்தார்? எல்லாம் பாவம் செய்யறாங்க, ஆடு மாடுகளை கொண்டு வெட்டி பலியிடுங்கள் அப்படின்னு பழைய ஏற்பாடு காலம் இருக்குது. ஆனா புதிய ஏற்பாடு காலத்துல வந்து ஒரே தரம் மரிக்க வேணும் அப்படின்னு சொல்லி யார் அனுப்பிச்சார்னா, நம் இயேசுவை பூமிக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. வாசிங்க, எபிரேயர் 7:27. ஒரே தரம், அவர் பிரதான ஆசிரியர் போல ஆமா ஆமா. நாம பழைய ஏற்பாடு காலத்துல வந்து தகன பலி, சர்வாங்க தகன பலி எல்லாம் சொல்லுவாங்க, 1000 தகவலையும் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து பாவம் செஞ்சுட்டானா அவனுக்கு வந்து நம்ம ஒரு ஆடு மாடு கொடுத்து அவனை அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகிக்கலாம், அந்த ரத்தத்தை சிந்தி பாவத்தை கழுவிடலாம்னு சொல்லி பழைய ஏற்பாடு காலத்துல. ஆனா புதிய ஏற்பாடு காலத்துல அப்படி இல்லை. ஏசப்பானவர் வந்து அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி போட்டு தன்னுடைய சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பி தான் கொடுத்த ரத்தத்தை சதைய சிந்தி இந்த மனு குணத்தை பாவத்தையெல்லாம் கழுவுறதுக்காகவே ஏசப்பா வந்து பூமிக்கு வந்து இந்த வாக்கியின்படியே ஒரே தரமாய், ஒரே மாமிசமாய், ஒரே ரத்தமாய் அவர் நமக்காக சிந்தி நமது மனு குலத்த பாவத்தையெல்லாம் மன்னித்து ஒரே தரமா கழுவி எடுத்தாரு. நாமளும்
ஏசப்பாவை போலவே பரிசுத்த உள்ளத்தோடு, வெறும் வார்த்தையாக இல்லாம பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த சரீரத்தோடு வாழ்ந்து பிறருக்காக உப்பாய் இருக்க வேண்டும். உப்பு அதிகமா போனா சாப்பிட முடியாது, கம்மியா போனாலும் சாப்பிட முடியாது. சாப்பிடலாம், அந்த ருசி இருக்காது. அதே போலதான் தேவனை, இது என்ன தெரியுமா, வேதம். இந்த வேதம் என்ன தெரியுமா, உப்பு. இதைய நம்ம படிக்கிறோம், படிச்சுட்டு இதன்படி வாழ்றோம். வாழ்ந்தாதான் அந்த உணவுங்கிற ருசி, அந்த உப்பு, இந்த உப்பு உணவுல வந்து உப்பு இருந்தா தான் ருசிக்கு. அதே மாதிரி தான் இந்த படிச்சு போட்டு வாழ்றோம் இல்லையா, அந்த வாழும் போது தான் தேவனுடைய மகிமையை ருசி பார்த்து நம்ம வாழணும்னா தான் தேவனுக்கு மகிமை உண்டாகு. அவர் செய்ததை நம்ம முடிக்க முடியும். அவர் எதுக்காக தேவன் எப்படி ஏசப்பா செய்து முடிச்சாரோ அதே போலதான் நாமளும் செய்து முடிக்க முடியும். அதே போலதான் நம்ம அடுத்த வாசிக்கிறது என்ன, எபேசியர்கள் என்னது 6:13 வாசிக்கு. என்ன செய்ய வேண்டிய காரியம் என்ன? எபேசியர் 269 6:13 வாசிங்க. சாரி 12 வாசிங்க. 12. ஏனெனில் ஆமா, போராட்டம் வந்து தேவனுக்கு ஏசப்பாவுக்கு போராட்டம் இருந்துச்சா? அவர் வந்து பிதாவுடைய பிள்ளை, அவர் வந்து போராட்டம் இல்லையா? அவருக்கு போராட்டம் இருக்காது. அவரே தேவனுடைய பிள்ளை, அவருக்கு எல்லா வழியும் தாங்கக்கூடிய சக்தி பிதாவுக்கு இருக்குது. அவருக்கு என்ன போராட்டம்? அவர் இந்த போராட்டம் வந்து ஒரு நொடியில சந்திச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. பிதாவானவர் அனுப்பின குமாரனை போராட்டம் பண்ணி வச்சாரு. இந்த வசனத்தின்படி முதல்ல மனிதரோடு போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அந்த போராட்டத்திலிருந்து மீண்டு வந்தாரு. அந்த சிலுவையில அந்த கெத்செமனே தோட்டத்தில் வந்து அவரை அரெஸ்ட் பண்ற போது அங்க இருக்கிற கூடி நிற்கிறவங்க எல்லாருமே ஏசப்பா அரெஸ்ட் பண்ற போது ஒரு நொடி பொழுதுல அத்தனை தூயர லட்சக்கணக்கான சேவகரையும் ஒரு நொடி பொழுதுல அவரால் சாய்க்க முடியும். கொல்ல முடியுமா? முடியாதா? ஆனா அவ்வளவு பலத்தை வச்சவரு ஏன் தான் சுய சரீரத்தை ரத்தத்தை சிந்தி கழுவுனார்னா பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே அவருடைய வேலையாக இருந்தது. அதுதான் அந்த 6வது வார்த்தையாக இருக்கிறது. எல்லாம் செய்து முடித்தேன், தன் ஆவியம் எடுத்து ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி ஒப்புவித்தாரு. ஆனா அந்த தூதர்கள் மத்தியிலும் போராட்டம் வந்தது. அவர் 40 நாள் உபவாசம் இருந்து விசுவாசோடவும் அவருக்கு போராட்டம் இருந்தது. அதையும் மேற்கொண்டாரு. சிலுவையில வந்து அறையப்படுறதுக்கு முன்னாடி அவர் வந்து அங்கலாய்க்கிறாங்க. காலையிலிருந்து மதியம் 1 மணி 2 மணி வரை அங்கலாய்க்கிறாங்க, சித்திரவதை பண்றாங்க, உமிழ்றாங்க, துப்புறாங்க, காரி உமிழ்றாங்க, எல்லாத்தையும் பண்ணி குட்டுறாங்க, தலையில குட்டுறாங்க. குட்டுனது யாருன்னு கேட்குறாங்க. இது எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்மூடி இந்த யோசிச்சு பாருங்க. எவ்வளோ ஒரு கேவலமா இருக்கும், எவ்வளோ ஒரு வேதனையா இருக்கும், எவ்வளோ ஒரு துக்கமா இருக்கும். அந்த துயரத்தையெல்லாம் எதற்காக சகித்து கொண்டார்? நீங்களும் நான் இந்த பூமியை சூழ்நிறைத்துக் கொள்வதற்காகவே தன் ரத்தத்தை, தன் அவமானத்தை, தன் அடுத்தவர் சிந்தின துப்பின எச்சையை தம்மேல் பட்டு கழுவி நம்மளை வாழ வைப்பதற்காக தேவன் ஏசப்பா இந்த மாதிரி செஞ்சார். பிளாத்தோடவும் அவர் போராட்டம் பண்ணாரு. பிளாத்தை வந்து இவருக்கு மரண தண்டனை கொடுக்கலாமா கொடுக்கூடாது அவரோடும் போராட்டம் பண்றாரு. எல்லாரும் வந்து மரண தண்டனை கொடுங்க சொல்றாரு. ஆனால் பிளாத் சொல்ல, இது நான் சொல்ல முடியாது, நீங்களே பார்த்துருந்து பிளாத் சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் என்னாச்சு? பிளாத் சொல்லிட்டு போனதையுமே அவர் எல்லாரும் சிலுவையில அறையப்பட்டார். கொடுவை சிலுவையில் குழுதா மலையிலே அறையப்பட்டார். அறையப்பட்ட பின்புதான் அந்த 7 வார்த்தையிலும் சிலுவையிலே பேசுறாரு. இதே போல மாமிஸ்தோட போராட்டம் இருந்தது ஏசப்பாவுக்கு. இதே போல இது மட்டும் இல்ல, அந்தகார கிரியைகளோடும் போராட்டம் இருந்தது. பரிசேயர் கூட, சதிசேயர் கூட போராட்டம் பண்ணாங்க. ஏசப்பா எங்கெல்லாம் உபதேசிக்கிறது போறாரோ அங்கெல்லாம் போய் ஒவ்வொரு தேவையில்லாம கேள்வியில கேட்டு அவர் மன உளைச்சலை பண்ணி அவர் கல்லெறிய போடுற போது அவர் மறைஞ்சு போறாரு. அது போராட்டத்திலிருந்து அவர் விடுதலையாக்கப்படுறாரு. அப்படி அவர் ஒவ்வொரு வேலையும் அவர் செய்ய ஆசாரியனோட பரிசேயரனோட குற்றச்சாட்டுகிற போதெல்லாம் அவர் தேவனிடத்தில் மட்டும் ஜெபம் பண்ணி தன்னை மறைத்து கொண்டார். அவர் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் அவர் ஜெயிக்க மாட்டாரா? ஜெபம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? ஏசப்பா வந்து ஜெபம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? டெய்லி எப்ப பண்ணுவார்?
அதிகாலை எதுக்காக பண்றாரு? அதிகாலையில ஏசப்பா எதுக்காக ஜெபம் பண்றாரு சொல்லுங்க. தகப்பனே, இன்னைக்கு நீங்களாம் ஜெபம் பண்ணுவீங்க. என்னன்னு ஜெபம் பண்றீங்க இன்னைக்கு எந்திரிச்சதுமே? சொல்லுங்க. யார் சொன்னது? பாதுகாத்துக் கொள்ளுங்க. சூப்பர். இப்படி கேட்போம் சொல்லியுமா? அதே மாதிரி தான் ஏசப்பா வந்து பிதாவிட்ட போய் மன்றாடுவார். பிதாவே, நீர் இந்த பூமியில என்னை அனுப்பிச்சிருக்கிறீங்க, உமது சித்தத்தின்படி செய்ய நானும் உண்மையில ஒப்பு கொடுத்துக்கிறேன். நீங்க என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை செய்யுங்கப்பா, நான் அதுக்கு மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பிதாவிட ஜெபம் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறார். நாமளும் அப்படி இயேசுவை போல ஒவ்வொரு நாளும் பிதாவோடைய சித்தத்தின் செய்ய, அவருடைய கிரியைகளை செய்து முடிக்க நாமளும் இயேசுவை போல வாழ வேண்டும். அடுத்தது எபேசியர் 169. எபேசியர் 169 பக்கம் 14 வாசிங்க. 6:14. எபேசியர் 269 பக்கம் 6:14 வாசிங்க. நாம் என்ன செய்ய வேண்டுங்க? ஆமா, தகப்ப வந்து ஏசப்பா வந்து எதையை பிடிச்சு கொண்டாரு தெரியுங்களா? இந்த பாடுகளை அனுபவிக்க, துக்கங்களை அனுபவிக்க, துயரங்களை அனுபவிக்க, சவுக்கால் அடிக்கிறது, 650 அடிகளை அடிக்க, அவர் அடித்த காயங்கள், ஒரு குத்து ஏற்பட்டு கொல்லப்பட்டார்களா, இதையெல்லாம் தாங்கி கொள்ள தகப்பனுக்கு என்ன கொடுத்தாங்கதாமா? சர்வாயுத. எல்லாம் சொல்லுங்க, அது என்னது? சர்வாயுத சொல்லுங்க. தெரியலையா? வாசிக்க மறுபடியும். சர்வாயுத அது படிக்க நீங்க சொல்லணும். எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாக இருக்கிறார். ரட்சண்யம் என்னும் கடைசியராகவும் தேவ வசனமாகிய நீங்க 14 வாசிங்கம்மா. 14. சத்தியம் என்னும் கத்தியை, சர்வாயுதத்தை அதை பிடிச்சுக்கணும். நம்ம சர்வாயுதம்னு என்ன? தேவன் கொடுத்த சத்தியத்தின்படி நம்ம வாழணும். அதை ஏசப்பா பிடிச்சுக்கிட்டாரு. தேவன் அனுப்பினத சத்தியத்தை பிடிச்சுக்கிட்டாரு. 13. சர்வாயுதம் அதுதான் சத்தியம். அந்த சர்வாயுதம் என்ன சத்தியத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா இந்த உலகத்தில் உள்ள பொல்லாங்கான கண்ணுக்கும் பொல்லாப்புக்கும் கேடுபாடுகளுக்கும் நம்மளை எதிர்க்கிற எதிர்ப்பாளிகளுக்கும் எல்லாம் விலைக்கு பாதுகாத்துக் கொள்வார். இந்த சத்தியத்தை நம்ம கொண்டுனா மட்டும்தான் நமக்கு இது கிடைக்கும். ஏசப்பா கிடைச்சது போல கிடைக்கும். இந்த சத்தியத்தை மட்டும் அவருக்கு தொடரல, சத்தியத்தை கூட என்னத்தை கொண்டாரு? என்னத்தை உடனே சேர்த்துக்கிட்டாரு? விசுவாசத்தை. சத்தியத்தை ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு. சத்தியத்தினா ஏசப்பா பிதா அனுப்பின சித்தத்தின்படி செய்யுது, பிதாவுடைய போதனையில கேட்டு அதன்படி நடக்கிறது. ரெண்டாவது வந்து விசுவாசத்தை. விசுவாசம் எதுக்கு விசுவாசத்தை கொண்டாருனா, நான் மரித்தாலும் நீ மரித்தாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுவாய் என்று தேவன் சொன்னார் பார்த்தியா, அதை வந்து விசுவாசிச்சாரு. எதுக்கு விசுவாரு? இதுதான் விசுவாசம். ஃபர்ஸ்ட் சத்தியத்தை ஏசப்பா தேவன் அனுப்பின சத்தியத்தை போதிச்சுட்டு அதன்படி வாழ்ந்துட்டு அவர் விசுவாசிக்கிறோம். யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கிறாங்களோ அவர் மறுவாழ்வு கிடைக்கும். நான் பாவம் செஞ்சுட்டேன், அக்கிரமம் செஞ்சுட்டேன், நான் ஒருத்தருக்கு விரோதத்தை உண்டாக்கிட்டேன், குரோதத்தை உண்டாக்கிட்டேன், ஒருத்தர் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன், நான் என் கணவர் இருக்கிற இன்னொரு கணவரோட இருந்துட்டேன், இன்னும் நான் என்னென்ன விபச்சார காரியங்கள், இச்சையான காரியங்களை யாவையும் செய்திருந்தாலும் சரி, அவை எல்லாம் தேவனுக்கு முன்னாடி, மனிதருக்கு முன்னாடி இல்ல, போதகருக்கு முன்னாடி இல்ல, உங்கள் வீட்டு அறைக்குள்ளேயே நீங்கள் மண்டியிட்டு நீங்கள் செய்த பாவ அக்கிரமங்களை எல்லாம் கதறி மண்டியிட்டு கண்ணீரோடு தேவனுடைய நம்பி இந்த பாவத்தில் அறிக்கிட்டு விசுவாசிச்சீங்கன்னா நீங்க மறுஜென்மம், தேவன் எப்படி மறுரூபம் ஆனாரோ, மறுஜென்மம் எடுத்தாரோ,
அதே போல நீங்களும் மறுஜென்மம் ஆவீங்க. அவர் என்ன சொன்னாரு? மரிச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழுவேன் என்று பைபிள் இருக்குது இல்லையா, சொன்னார் இல்லையா? அதே போல அவர் என்னானாரு? 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரா இல்லையா? எழுந்தார் இல்லையா? அதுதான் விசுவாசம். தேவன் நான் மரிச்சாலும் என்னை அவரு விசுவாசத்தோடு நான் நம்பினால அவனை விசுவாசப்படி என்னை ஆணக்காடுவது என்று 3ஆம் நாள் உயிரோடு நம்மளை எழுப்பினார். 18 வாசிங்க, என்ன போட்டிருக்குதுன்னு? அதே 18 வாசிங்க. என்னத்தை விசுவாசத்தை கொண்டு? எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதில் பட்ட மிகுந்த மன உறுதியோடும் ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு. எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராத்திரியிலையுமே ஒரு பகல் எதுக்கு ஜெபம் பண்ண சொல்றாரு? இந்த அந்தகார கிரியைகளோடு தேவனோடு வந்த கெசமேன் தோட்டத்துக்கு ஏசாயா இன்னைக்கு அடிக்க போறதுனால, ஏசப்பா இன்னைக்கு அடிக்க போறதுனால கெசமேன் தோட்டத்தில் போய் எல்லாரும் ப்ரேயர் பண்ண போகலான்னு சொல்ற போது மலைக்கு போயிருக்காரு. தனிமையில் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. கூட வந்த எல்லா சீசர்கள்லாம் என்ன போயிட்டு ஜெபம் பண்ணான்னு உட்காந்துருக்காங்க. அப்படியே தூங்கிட்டாங்க. நள்ளிரவு தேவன் ஜெபம் பண்ணி போட்டு வரும்போது பார்த்துருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் தரம் பார்க்குறாரு, தூங்கிட்டாங்க. 2ஆம் தரம் வரவாரு, தூங்கிட்டாங்க. 3ஆம் தரம் பார்க்குறாரு, தூங்கிட்டாங்க. அதைத்தான் தேவன் சொல்றாரு. அடுத்த நாள் சொல்றாரு, எல்லாம் முடிந்தது. என்ன முடிந்தது? நான் சிறுவையில் தேவன் என்னை அனுப்பின சித்தத்தின்படி செய்து முடித்தேன். என்ன காரியம் அத்தனையும் செய்து முடிந்ததுன்னு சொல்லித்தான் மறுநாள் முடிஞ்சது என்று சொல்லி சொல்றாரு. விழித்திருந்த ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. யாரெல்லாம் சீசர்கள் செஞ்சாங்களா? செய்யல. விழித்திருந்த ஜெபமே பண்ணல. அதைத்தான் அடுத்த நாள் ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் முடிந்தது, எல்லாம் முடிந்தது அப்படின்னு பிதாவோட ஒப்புரவாய் அந்த பிதாவோட 3 முறை என்ன பண்ணாரு? யாருக்கெல்லாம் முழங்கால் போட்டு முகம் குப்புற விழுந்த ஜெபம் பண்ற பழக்கம் இருக்குது. இது தேவன் செய்தார், அனுதினமும் செய்கிறார். 3 முறை முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்றார். கடைசி கெசமேன் தோட்டத்தில் மலைக்கு போய் 3 முறை போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றார். கடைசியாக தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 294 வாசிங்க. 294 பக்கம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதியின் கிரீடம் யாருக்கா வச்சிருக்குது? எனக்காக. எல்லாரும் சொல்லுங்க இந்த வசனத்தை. யாருக்கா வச்சிருக்குது? நீதியின் கிரீடம் யாருக்கா வச்சிருக்குது? உங்களுக்காக வந்துருமா? நீதியின் கிரீடம் வந்துருமா? சொல்லுங்க. எப்படி வரணும்? ஏசப்பா போல அடிபட்டு சத்தியத்தில் வாழ்ந்து விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீதியின் கிரீடம் கிடைக்கும். அந்த வசனத்தை வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினாரு, ஓட்டத்தை முடிச்சாரு, விசுவாசத்தை காத்து கொண்டாரு. இது முதல் நீதியின் கிரீடம் ஏசப்பாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போலதான் பவுலுக்கும் கொடுக்கப்பட்டது. நாமளும் விசுவாசத்தை நம்பி சத்தியத்தின்படி வாழ்ந்து விசுவாசித்தால் நமக்கும் இந்த நீதியின் கிரீடம் நமக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி 4 கடைசியா 4:10 வாசிங்க. அதுலயே ஏன் ஏங்க எபிரேயர் 301 எபிரேயர் 301 பக்கடுங்க. எபிரேயர் 4:10 எபிரேயர் 4:10 301 பக்கம். ஏனெனில் அவருடைய யாருடைய இளைப்பாறுதல? தேவனுடைய இளைப்பாறுதலை யாரெல்லாம் அடைகிறாங்களோ சொல்லுங்க. தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடிவு. யாரு? ஏசப்பா. தேவன் ஏதேன் தோட்டத்தை எத்தனை நாள் சிருஷ்டித்தாரு? 6 நாள் சிருஷ்டித்தாரு. கடைசியா 7வது நாள் ஓய்ந்திருந்தார். எல்லாம் முடிஞ்சதுன்னு சந்தோஷப்பட்டாரு இல்லையா? நாமளும் ஒவ்வொரு காரியத்தை செய்ய ஆயத்தப்படுவோம். ஒவ்வொரு காரியம் ஒரு வேலை செய்யணும்னா அந்த ஆயத்தப்படுவோம். அந்த கஷ்டமா நடக்குமோ நடக்காத, கிடைக்குமோ கிடைக்காத இருப்போம். ஆனா அது கிடைச்சிருச்சு, அது செஞ்சிட்டோம்னா நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமா கிடைக்காதா? அதே போலதான் பிதா 6 நாள் எல்லாத்தையும் சிருஷ்டித்து 7வது நாள் ஓய்ந்திருந்து சந்தோஷப்பட்டாரு. அதே போலதான் பிதாவான ஏசப்பா பிதா அனுப்பிய சித்தத்தின்படியே செஞ்சு அவர் ஓட்டத்தை முடித்தார்,
தன் நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருந்தார். கடைசியாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55 வாசிங்க. 1 கொரிந்தியர் எல்லாத்தையும் ஜெபிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மரணத்துக்கே அவர் என்ன சொன்னாரு? அதுக்கு முன்னாடி வசந்த வாசிங்க. அழிவுலதான் வாசிங்க. அழிவுள்ளதாயினா நம்மளால அழிய போறோம். அது அழிவே இல்லாம மாறி மரணம் நம்ம வந்து காத்து கொள்ளுதுன்னா அந்த மரணத்தையே ஜெயிக்கிறதுக்கு வல்லமை கொடுக்கணும். தேவன் நமக்கு வல்லமையான சத்தியத்தையும் விசுவாசத்தையும் கொடுத்து அப்போஸ்தலர் பவுலை போல நல்ல ஒரு போராட்டத்தை போராட வச்சு போராடினோம்னா நமக்கும் மரணத்துக்கு அவர் வந்து என்ன பண்றாரு? ஜெயமாக கொடுக்கிறார். மரணத்துக்கே ஜெயம் கொடுக்கிறாரு. கேள்வி கேட்கிறாரு, என்ன சொல்றாரு? வாசிங்க. மரணமே வசனத்தை ஃபுல்லா வாசிங்க. 55. மரணமே உன் கூறுங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு முடிக்கிறாரு. நாம ஏசப்பா போல சத்தியத்தின்படி நடந்து அவர் விசுவாசம்னா நமக்கு எதிர் வருகிற எந்த ஒரு மரண பிரச்சனை எது வந்தாலுமே அதுக்கு நாம பாய் டாட்டா காமிக்கலாம். அது நம்ம கண்டு பயந்து ஓடு. ஏன்னா தேவனுடைய சத்தியத்தை வச்சிருக்கிறான், தேவ மேல விசுவாசமா இருக்கிறான், நாம கிட்டேயே போகக்கூடாது. ஓட்டு மரணமே நம்மள வந்து மரணங்கிற பிரச்சனை, கடன் பிரச்சனை போல அது ஒரு நோய் மாதிரி நம்மளை வந்தா கூட ஏசப்பாவை நினைச்சு நம்ம துடிக்கிற பொழுது, பாடுகள் ஜெபிக்கிற பொழுது நம்ம இந்த மரணத்துக்கு என்ன பண்றோம்? மரணத்தை நம்ம இந்த ஜெயத்தை நம்ம வென்றெடுக்கிறோம். இதே போல நாமளும் இந்த ஏசப்பா போல அந்த 6வது வார்த்தை முடிந்தது இந்த வார்த்தை போல நாமளும் பிதாவுடைய சித்தத்தை செய்து அவருடைய காரியத்தை நிறைவேற்ற நாமளும் நினைத்தோமானால் இந்த நீதியின் கிரீடத்தை நாமளும் பெற்றுக்கொள்வோம். இனி வரும் காலங்களில் யாரெல்லாம் நீதியின் கிரீடம் இல்லாமல் இருக்கிறாங்களோ, பெறாமல் இருக்கிறாங்களோ அவரெல்லாம் பெற்றுக்கொள்ள தேவன் தாம் ஆசீர்வதிப்பாராக. இந்த 6வது வார்த்தை கொடுத்ததுக்காக ஜெபிப்போம். தகப்பனே, இதோ சாமி, இந்த 6வது வார்த்தையை பேச இந்த குப்பைக்கு கூட தகுதியில்லாத பாவியை எடுத்து நீ பயன்படுத்தி பேச வைத்ததுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் இந்த பேச்சாக மட்டும் இல்லாமல் சுவாமி ஆண்டவரே, இந்த பேச்சில் உள்ள வாக்கியத்தின்படியே எங்களை வாழ நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோங்கப்பா. எங்களை அந்த வாழ திராணியை தாருங்க. அதுக்கு எந்த ஒரு தடைகளை வந்தால் தடைகளை எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிற ஜீவன பரம தந்தையே, ஆமென்.